தன்னோட நிலத்து வரப்புல உட்காந்து மாணிக்கத்தோட நிலத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனுக்கு மட்டும் எப்படி இப்படி விளையுது? நான் போடாத உரமா, நான் பார்க்காத வேலையா? போன வருஷம் ஒரு டிராக்டர் வாங்கினான், இந்த வருஷம் பொண்ணு கல்யாணத்தையும் அமர்க்களமா முடிக்க போறான். எல்லாம் என் கண்ணு முன்னாடியே நடக்குது அப்படின்னு தனக்குள்ளேயும் முணுமுணுத்துக்கிட்டான். இந்த எண்ணம் அவனுக்குள்ள மெல்ல மெல்ல விஷமாவும் மாறுச்சு. மாணிக்கம் சிரித்து பேசினா அது தன்னை ஏளனம் செய்வது போலையும் அவனுக்கு தோணுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஊர் முச்சந்தியில ஒரு பெரியவரும் அமர்ந்திருந்தாரு. அவர் கையில ஒரு விசித்திரமான கண்ணாடியும் இருந்துச்சு. ஊர்க்காரர்கள் அவரை ஒரு சித்து வேலை தெரிஞ்சவர்னு பேசிக்கிட்டாங்க. தர்மலிங்கமும் அவர்கிட்ட போய், ஐயா, அடுத்தவன் வளர்ச்சிய பார்த்தா எனக்கு எரியுதே, எதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டான். அந்த பெரியவரும் சிரிச்சுக்கிட்டே அந்த கண்ணாடியையும் கொடுத்தாரு.